தண்ணி திருச்சி பேசுறாங்க. தண்ணி வரணும்னு சொன்னாலும் அது திருச்சி போடுறாங்க. அதான் சட்டப்படி சட்டமண்டி சட்டமண்டி திரிஷா குறித்து இரண்டு அர்த்தத்தில் பேசிய புகாரில் கைதான உதயநிதி போலீஸ் வாகனத்தில் ஏற்றப்பட்டுள்ளார். விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் தொடர்ந்து வழங்கிட கேட்கலாம். ராஜகுமரன், பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட பிரிவுகளில் உதயநிதி ஸ்டாலின் கைதாகி இருக்கிறார். விவரங்கள் என்ன? உதயநிதி கைது செய்யப்பட்டு தற்பொழுது வெளியே அழைத்து வரப்படுகிறார். பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட கடுமையான குற்றச்சாட்டிலே தற்பொழுது எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்பது தெரிய வந்திருக்கிறது. சென்னை நீலாங்கரையில் உள்ள இல்லத்தில் வைத்து உதயநிதி ஸ்டாலின் செய்தியாளர் ராஜகுமரன் கேட்கலாம். ராஜகுமரன் விவரம். எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் தஞ்சாவூருக்கு அழைத்து செல்லப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் சற்று நேரத்திலே காவல்துறையினர் தங்களுடைய வாகனத்திலே உதயநிதி ஸ்டாலினை அழைத்து வர இருக்கிறார்கள். இதற்காக காவல்துறை வாகனம் உள்ளே இருந்து வெளியில் வரக்கூடிய அந்த காட்சியை காண்கிறோம். திமுக தொடர்ந்து காவல்துறைக்கு எதிராகவும் முதலமைச்சருக்கு எதிராகவும் அரசுக்கு எதிராகவும் முழக்கமிட்டபடி வருகிறார்கள். பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே எதிர்கட்சி தலைவர் உதயநிதி கைதாகி இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. தஞ்சை கிழக்கு காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியிலே நேற்றைய தினம் காவிரி நீர் உரிமை தொடர்பாக நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்று பேசிய உதயநிதி ஸ்டாலின் பெண்களை கொச்சைப்படுத்தும் வகையில் பேசிவிட்டார் என்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்திருந்தன. முதலமைச்சர் தொடர்பாக அவதூறான கருத்துக்களை முறைக்குறிக்க வைத்துள்ளதாக பேசிவிட்டார் என்பதாக பல்வேறு மாநில அமைப்புகள் தங்களுடைய கண்டனத்தை தெரிவித்துள்ளனர்.